அவர் தகுதி என்ன தெரியுங்களா? படத்தில் நடிச்சிட்டா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. திருச்சி விஜய் மனு தாக்கல் கேஸ் தட்டுப்பாடு திமுக காரணங்கிறாரு. இந்த சின்ன நாலேஜ் கூட இல்லை பாருங்க. விஜய் ஜெயிச்சாதான் இந்த தமிழ்நாடு மாறும். திருச்சி மக்களுக்கு விஜய் சார் என்ன செஞ்சார்? நாளை வெல்லும் நேயர்கள் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் போட்டியிடுறத அறிவிச்சிருந்தாங்க. ஸோ நாம இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் இருக்கோம். இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சி மக்களுக்கு விஜய் சார் என்ன செஞ்சார்? முதல் கேள்வி. மக்களுக்கு இது வரைக்குமே விஜய் சார் வந்து எதுவுமே பார்த்தது கிடையாது. ஒரு 41 பேர் வந்து விஜய் சார் வந்து பார்க்க வந்ததில் இறந்து போயிருக்காங்க மக்கள். அந்த 40 பேர் மேலே இது வரைக்கும் விஜய் சார் வந்து இரங்கல் தெரிவிக்கலை. அது வேறு முக்கிய காரணம். இப்போ வந்து திருச்சி தொகுதியில் வந்து போட்டியிடுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து சென்னை பெரம்பூர் தொகுதியிலையும் போட்டியிடுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 தொகுதிக்கும் வெற்றி வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு இது வரைக்கும் விஜய் சார் வந்து எதையுமே செஞ்சதில்லை. மக்களுக்கு செஞ்சால் தான் மக்கள் வந்து அவரை விரும்புவாங்க. படத்தில் நடித்தா மட்டும் போதுமா? தமிழை வந்து தமிழ்நாட்டை ஆள முடியுமா? படத்தில் அவர் தகுதி என்ன தெரியுங்களா? படத்தில் நடிச்சிட்டா போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது கிடையவே கிடையாது. மக்களுக்கு வந்து களத்தில் இறங்கி பாடுபட்டால் மட்டுமே மக்களால் நேசிக்கப்படுவார். அது அவர்கிட்ட கிடையாது. திரையில் மட்டும் அவர் தெளிவாக தெரிஞ்சுட்டு போதுன்னு நினைக்கிறாரு. அது கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் இருந்தாங்க, திரையில் மட்டும் இல்லை, மக்களுக்கு இறங்கி செஞ்சாங்க. அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, மக்களுக்கு இறங்கி செஞ்சாங்க. இவங்கெல்லாம் வந்து 2 பேரும் திரையில் இருந்து தான் வந்தாங்க. ஆனால் மக்களை பார்த்தாங்க. ஆனால் இவர் மக்களை பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்தால் வந்து மக்களுக்கு வந்து இந்த வந்து கஷ்டம்தான் வரும். எப்படி 2000 ரூபா எல்லா பேரும் 2000 ரூபா கொடுக்குறீங்கிறாங்க, இவர் வந்து 2500 கொடுக்குறாங்க. யார் காசை யார் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாரு? முதல் கேள்வி. நம்ம காசை நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுப்பாரா? இல்லை வந்து ரெண்டாவது வந்து கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்கிறாரு. எப்படி கொடுப்பாரு? இலவச பேருந்து வந்து கன்னியாகுமரி டு வந்து இலவச பேருந்து கொடுக்க முடியுமா? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. யார் வீட்டு காசை யார் எடுத்து கொடுப்பது? இதுக்கு விஜய் சார் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு அவருக்கு 90% இருக்கிற மாதிரி தான் ப்ரோ தெரியுது. ஆனால் இன்னிக்கோ இருக்காரு. இன்னிக்கோ ஏற்கனவே போட்டிட்டு ஜெயிக்கலை, நேரு ஜெயிச்சு அப்படியே மாற்றி தான் விட்டாங்க. இப்போ இன்னிக்கோ இருக்காரு, இன்னிக்கோ ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தடவை விஜய் தான் ஜெயிப்பாருன்னு 100% நாங்கள் நம்புகிறோம். எங்கள் ஓட்டு எல்லாமே விஜய்க்கு தான். நீங்கள் என்னடா? டிவி கேட்குதான். தளபதினாலே போடுவோம் ப்ரோ. இதில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கண்டிப்பாக செய்வார் ப்ரோ. விஜய் கண்டிப்பாக செய்வார். அது வந்தால் தான் தெரியும். ஏற்கனவே இவங்க 9 லட்சம் கோடி கடனில் இருக்கு. இது யாருக்கு வந்தால் சரி? இது யாருமே வந்து இங்கே பாருங்கள், தற்சார்பு பொருளாதார கொள்கை மட்டும்தான் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியும். காரணம் வந்து யார் சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்களோ சத்தியமாக முடியவே முடியாது. சாராயத்தை யார் ஒழிக்கணும்னு பாடுபடுறாங்களா அவங்க வந்து நாட்டுக்கு வந்தால் நல்லதான் என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டால் சாராயத்தினால தான் மக்கள் வந்து இன்னும் குடிச்சு சாவுறாங்க. இந்த சாராயம் மட்டும் இல்லைன்னா பாலில் ஒரு நாளைக்கு டீ கடையில் வந்து ஒரு சராசரி மனிதன் வந்து 2 டீ சாப்பிட்றான். வருஷத்துக்கு எத்தனை லட்சம் கோடின்னு வந்து நீங்களே சந்தை பொருளாதாரம் தெரியும். அது இல்லாமல் பாலில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பால் உற்பத்தி ஆவதே இல்லை. வேறு மாநிலத்தில் இருந்து தான் பால் வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. இதை வந்து யார் மீட்டெடுப்பா? சரி, யார் வந்தால் மீட்டெடுப்பாங்க? அண்ணன் சீமான் வந்தால் மீட்டெடுப்பார். விஜய் ஜெயிச்சாதான் இந்த தமிழ்நாடு மாறும். இல்லாட்டி மாறாது. மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. விஜய் ஜெயிக்கலைனாக்க அந்த ஊர் எப்படி போகணும்னு தெரியாது. தமிழ்நாடே தலைகள் தான் மாறிடும். தமிழ்நாடு இது மாறாது இந்த மக்கள் கையில் தான் இருக்குது. எல்லோரும் ஜெயிப்பாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக விஜய் வருவார். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். விஜய்க்கு ஓரளவுக்கு ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நிறையா இருக்குங்க. ஓட்டு சதவீதம் விஜய்க்கு நிறையா இருக்குது. ஆனால் அவர் எந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு அந்த ஓட்டுக்கு வருதோ அதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு. புரியுதுங்களா? இங்கிட்டிருந்து பிரிக்கிறாரா எப்படின்லாம் தெரியல. அவருக்கு ஓட்டு சதவீதம் நிறையா இருக்குது ஓரளவுக்கு. அது எங்கேருந்து வெளியே வருதுன்னு சொல்ல முடியாது. எந்த கட்சியிலேருந்து வெளியே வருதுன்ட்டு இன்னும் இப்போ புதுசாக வரல, இன்றைக்கே வரல ஓட்டு. இந்த ஓட்டு இப்போ வெளியே இருந்து வர்ற ஓட்டை வச்சு தான் அவருடைய வெற்றி வாய்ப்பை சொல்ல முடியும் இப்போ. ஆனால் அவருக்கு ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நிறையா இருக்குது.
இருக்குது, ஓரளவுக்கு நிறையா இருக்குது ஓட்டு சதவீதம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சார் இன்னைக்கு திருச்சி கிழக்குல விஜய் சார் போட்டியிடுறாரு. ஸோ அவருக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கா ஓப்பனாக சொல்ல போனால் இனிக்கு வருதராஜ் விஜய் சாரும் 2 பேரும் ஓட்டை பங்கு போட்டாங்கனாக்கா ரெட்டால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நினைப்பு எனக்கு இருக்குது. இவங்க வந்து புதுசாக ஸ்டாலின் ஓட்டை தான் இவர் பிரிப்பார் நிச்சயம். ஏன்னா இவர் பிரிக்கக்கூடிய வாய்ப்பு ஓட்டு பிரித்து வெளியே போச்சுனாக்கா அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது என்னோட கருத்துங்க. விஜய் சார் போட்டியிடுற தொகுதியில ஜெயிப்பாரா? அவர் போட்டியிடுற தொகுதி பெரம்பூரில் கன்ஃபார்மாக ஜெயிப்பார். பெரம்பூரில் விஜய் சார் வந்து திருச்சி கிழக்குங்கிற தொகுதியில போட்டியிடுறாரு. அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொண்டாரு, அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. எங்களுடைய கருத்து என்ன, யார் வந்தாலும் மக்கள் நல்லது செஞ்சால் போதும். சார் அவர் போட்டியிடுற தொகுதியில் அவர் ஜெயிப்பாருங்களா? அது நம்ம சொல்ல முடியாது, கடைசி நேரத்தில் தான் தெரியும். மக்கள் இதில் வந்து யார் வந்தாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். எல்லாம் வந்து விலைவாசி ஏறி போயிருக்கு, தொழில்துறை இல்லை. இந்த தொகுதியில் மக்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எல்லா கோரிக்கையும் இதே தான், விலைவாசி ஏறி போயிருக்கு மெயின் காரணம். பொழப்பு வரதுக்கு யாருக்குமே இல்லை. எல்லாம் அவங்கவுங்க இதை தான் அவங்கவுங்க பார்க்குறாங்க. மக்களுக்கு யாரும் நல்லது செய்யலை. யார் வந்தாலும் மக்கள் நல்லது செஞ்சால் போதும். பெண்களோட உரிமை தொகையை 2500 தரணும். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அதெல்லாம் ஏன் நம்மளால் சம்பாதிக்க முடியாதா? நம்ம கைகால் இருக்குல்ல. நம்மளை வந்து முட்டாளாக்கி வச்சுருக்காங்க அரசியல்வாதிங்க. அது வந்தாலும் நல்லபடியாக செஞ்சால் சரி, அவ்வளோதான் நம்மளுடைய கருத்து. அவ்வளோதான். வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குது விஜய்க்கு இந்த ஏரியாவில். நிறைய திருச்சி கிழக்குங்கிற கிழக்கு போட்டியிடுறாரு. ஆமாம். இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு இந்த இடத்துல பிரச்சாரம் நடத்தியிருந்தாரு. ஆமாம். இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் போட்டியிடும் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அகமாக வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அகமாக நிற்கணும், இங்கே துணிஞ்சு நின்று அகமாக வெற்றி வாய்ப்பு உண்டு அவருக்கு. அவர் தான் ஓட்டு போடுவாங்க எல்லாமே. இங்கே இருக்க மக்கள் அத்தனை பேருமே இந்த வாட்டி விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஜெயிக்கணும், அவர் வாய்ப்பு கொடுக்கணும். விஜய் ஜெயிக்கணும். திருச்சி நிற்கிறார். வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சார் ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க அவர் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. ஆளாம் கிடையாது. பார்ப்போம், எலெக்ஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பார்ப்போம். அவர் வருவார், ஜெயிப்பார் கண்டிப்பாக. இந்த ஏரியா ஜெயிக்கிறாரு. அதுக்கு நாங்கள் உழைப்போம், கண்டிப்பாக உழைப்போம். அது உதவி செய்வார். இன்னைக்கு புதுசாக அவருக்கு தான் ஓட்டு போடணும் ஐடியா பண்ணியிருக்கேன். நான் முதல் வந்து ரெட்டலைக்கு போட்டிருந்தேன், இப்போ மாறிட்டேன். புதுசாக வரவங்களும் அது வந்து கொடுப்போமே, ஒரு பதவி கொடுப்போமே தான் போடுறோம். நீங்கள் எதனால் விஜய் சார் எதுவும் தெரியாது, ஆனால் போடணும் ஒன்று அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் எந்த ஒரு நடிகருக்கும் வந்து இங்கே வந்து மவுசு அப்படி ஒன்றும் இல்லைப்பா. வந்து எதுவும் செய்யவும் போகிறதில்ல. அவரை பார்க்க வரணுன்னாவே குறைஞ்சது 5000 பேர் வர்றாங்க. இந்த தொகுதிக்கு எப்படி என்ன நல்லது செய்வார்? ஏதாச்சும் செய்ய முடியுமா? நமக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னு கேட்குறது கூட ஆள் இருக்காது. இன்றைக்கி ரைட்டு இங்கே தான் இருப்பார், அங்கே ஆஃபீஸ் போட்டுருக்காங்க ரைட்டா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நடிகரை நீ போய் பார்க்க முடியுமா? இவரையே பார்க்க முடியல. 5000 பேர் வர்றாங்க. 5000 பேரை தாண்டி போய் நம்ம குறைய சொல்லணும்னா அது வேலைக்கு ஆகுமா? ஒரு அரசியல்வாதி 2 இடத்துல போட்டியிட போடுறாரு, அதே பெரிய தப்பு தானே. அது சாதாரண ஒரு இதுலேயே விஜயகாந்தே சொல்லியிருப்பார் பாருங்க. அது 2 இடத்துல போட்டிடுறதுனால ஏகப்பட்ட செலவு, மக்களோட பணம் அநியாயமாக வேஸ்ட் ஆயிடும். இதை எப்படி அவர் வரலாம்? இது கூட இல்லாமல் ஒரு அரசியலில் வர்றாரு, எனக்கே ஒன்றும் புரியல. இந்த திருச்சி கிழக்குங்கிற தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு நீங்கள் எந்த அளவுக்கு? ஏங்க அதாவது அவர் கிறிஸ்டின்ங்கிறதுனால இன்னைக்கு ஜோசப் விஜய்னு வர்றாருங்க. ஏங்க அப்போ இன்னைக்கு என்ன ஒரு கிறிஸ்தவ ஓட்டு பெரும்பான்மையாக இருக்குங்கிறதுனால இதை மையப்படுத்தி வர்றாரு. அப்போ அதை ஒரு ஜாதி ரீதியில் தான் அவர் அப்ரோச் பண்ணுறாரு. சிம்பிள் லாஜிங்க, ஜாதி ரீதியில் அப்ரோச் பண்ணுறாரு. அதுவே தப்பு தானேங்கிறேன். ஒரு ஜாதி ரீதியில் கொண்டு போகிறாருல. அப்போ இந்த மக்கள் வந்து நம்மளை வந்து கிறிஸ்தவனா மதிக்கணும் அப்படின்னு போகிறார். ஒரு நடிகனா கூட இல்லை, கிறிஸ்தவனா மதிக்கணுங்கிறது அவரோட முடிவு. அது தப்புங்க. அதாவது திமுக இருக்குது, கொடுத்துட்டாங்க, அதாவது சொன்னாங்க, செஞ்சிட்டாங்க. ஆனால் இதே மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு மையப்படுத்தி போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதோட அறிக்கையாகவே இன்னைக்கு விஜய் சார் வெளியிட்டிருக்காரு. ஏங்க அதெல்லாம் செய்ய முடியாதுங்க. வந்தால் தானேங்க செய்ய முடியும். வராமல் எதையாச்சும் சொல்லி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த? ஐயோ இன்னைக்கு காசு கொடுத்து வாங்குறதுக்கே சிலிண்டர் கிடைக்கல. எப்படி அவங்க 6 சிலிண்டர் கொடுப்பாங்க? இந்த பாருங்க, இன்னைக்கு பேப்பரில் பாருங்க, திருச்சி விஜய் மனு தாக்கல், கேஸ் தட்டுப்பாடு, திமுக காரணங்கிறாரு. இந்த சின்ன இது கூட இல்லை பாருங்க, இந்த சின்ன நாலேஜ் கூட இல்லை பாருங்க. பிஜேபிக்கும் இதுக்கும் திமுக தான் காரணங்கிறாருங்க. சிலிண்டர் வந்து திமுக தான் கொடுக்குதா?
யோசிச்சு பாருங்கங்க. இந்த சின்ன நாலேஜ் கூட இல்லை, ஒரு பப்ளிசிட்டிக்கு உங்கள்கிட்ட நான் மைக் இருக்குங்கிறக்காண்டி பேசுகிறேன். எதையாச்சும் பேசிட்டு போயிடலாமா? நியாயத்தை என்னமோ அதை பேசலாம். இங்கே யார் வந்தாலும் திமுக தாப்பா ஜெயிக்கும். விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஸ்டாலின் ஆட்சி தான் வரும் மீண்டும். விஜய் வந்து நிறைய செய்வேன்னு சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அது சொல்லலாம், அது படத்தில் நடிக்கிறதுக்கு வேணால் சொல்லலாம். இதுக்கு வந்து நஷ்டத்துக்கு ஆகாது. அரசியல்னாவே திமுக தான் இங்கே, வேறு எதுவுமே செய்ய முடியாது. பிரச்சாரம் வந்து பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் கூட்டம் கூடுறதுல எல்லாரும் தான் கூடும். அஜித் வந்தால் கூட தான் கூட்டம் கூடும். இன்றைக்கி ரஜினிகாந்த் தனியாக வந்தால் கூட கூட்டம் கூடும். கூட்டத்தை வச்செல்லாம் கணக்கு பண்ண முடியாது. ஓட்டு வேறு, கூட்டம் வேறு, ரசிகர் வேறு இல்லையா? ஓட்டுன்றது இங்கே உள்ள அதுவும் திமுக கோட்டை தான். இங்கே திமுக தான் ஜெயிக்கும், வேறு எதுவும் ஜெயிக்க முடியாது. திமுக தான் இங்கே, ஸ்டாலின் ஆட்சி தான் மலரும். விஜய் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறாரு. மக்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு ஒரு அருமையாக இருக்குது அவருக்கு. அருமையாக இருக்குது வெற்றி வாய்ப்பு. அவர் தான் முதல்வர் செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குங்க. இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு. மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. அவருக்கு தான் ஆதரவு அதிகம். உங்களோட கருத்து? நிச்சயமாக சிஎம்மாக அவர் தான் வர்றார். நெக்ஸ்ட்டு சிஎம் அவர் தான், விஜய் தான் சிஎம்மாக வர்றாரு. அண்ணா வணக்கண்ணே, எல்லாத்துக்கும் வணக்கம். அதெல்லாம் அருமையாக இருக்குண்ணே, பிரகாசமாக இருக்குது. வெற்றி வாய்ப்புலாம் அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே மாற்றி மாற்றி வராங்க, நல்லா சம்பாரிச்சு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு ஒன்றும் இந்த செஞ்சதில்லை. அதனால் மாற்றத்தை உருவாக்குவோம். விஜய் வரட்டும், வந்து நாங்களாம் ஆதரவு, ஃபுல் ஆதரவு தரோம். ஆதரவுலாம் நல்லா இருக்குது. அவருக்கு வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு, அதிகமான வாய்ப்பெலாம் இருக்குது. வாக்கு இது பண்ணுவார், வருவாப்பில். மக்களுக்கு நிறைய செய்வதாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? அதெல்லாம் முடியும். ஏன்னா இவங்களே ஆளுங்கட்சி எதிர்கட்சியே நிறைவேற்றுறப்ப இவர் நிறைவேற்ற முடியாதா? நான் கேட்குறேன். அவங்களே செய்கிறங்கிறப்ப தலைவர் செய்யலாமே, அதான் தாராளமாக செய்யலாம். இப்போ 2 தொகுதியில் போட்டியிறதா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் எல்லாரும் நிற்கிறதானே, நிற்கிறனால என்னென்ன இருக்குன்னு தளபதி தானே நிற்கிட்டு விடுங்க. 2 தொகுதி நிற்கிட்டு இப்போ என்ன போய் எந்த தொகுதி ஜெயிச்சாலும் வரட்டுமே, நல்ல விஷயம் தானே அது. உங்களோட சப்போர்ட்? ஏன்னா டிவிக்கு தளபதிக்கு தான், அதில் மாட்டுக்கிறதே இல்லை. புதுசாக உருவாக்கும் ஆளை. 2 பேருமே மாற்றி மாற்றி போட்டு நாங்கள்லாம் அந்த பாருங்க ரொம்ப ஆட்டக்காரங்கெல்லாம் ஒன்றும் செஞ்சதே இல்லை. நான் இருக்கப்பட்ட ஆள் தான் செய்யணும். இல்லாத நாங்களாம் அன்றாட காட்சிகள்லாம் இந்த வீடு வாசல்லாம் வாடகைக்கு தான் இருக்கிறோம். நாங்களாம் ஒரு வாடகைக்கு வீடு கொடுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம், திட்டத்தை கொண்டு வரலாம். ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நாங்களாம் அன்றாட வாடகை போட்டுக்கிட்டு குழப்பு இல்லாமல் இருக்கிறோம். ஃப்ரீ பஸ்ஸை கொஞ்சம் விட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இது இந்த வாகனம் பெருத்து போச்சு. ஆட்டோக்காரன் தான் ஒரு நல்லது செய்யலாம். ஆமாம், எங்களோட கருத்து இதுதான். ஏன்னா புதுசாக நிற்கிறாரு, மக்கள் நடிகர்ன்றதுனால விரும்பி செயல்படுவாங்க. ஆமாம். இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு சார் கூடியிருப்பாங்க ஒரு பிரச்சாரத்தில்? இன்றைக்கி ஒரு 2 லட்சம் பேர். நல்ல கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. வருவார் கண்டிப்பாக. அவர் வந்தால் தமிழ்நாட்டில் என்ன மாதிரி மாற்றம்? எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமே. ஸ்டாலினும் வந்திருக்காரு, எடப்பாடியும் வந்திருக்காரு. இப்போ இவர் வந்து இப்போ தான் புதுசாக தொடங்குறாரு, ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. 2 பேரும் அவங்க ஆட்சியில் 2 பேரும் மாற்றி மாற்றி தான் பண்ணுறாங்க. இப்போ இவர் வந்து பார்க்குறேன், மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், பெண்களுக்கு நல்லது பண்ணுறேன், பாதுகாப்புனா நான் கொடுக்குறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்கலாம். இவர் நல்லபடியாக கட்சியை நிர்வாகத்தில் கொண்டு வரணும்.